السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: طلب كسب الحلال فريضة بعد الفريضة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறப்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான விதத்தில் சம்பாத்தியம் செய்வது, உழைப்பது, வியாபாரம் செய்வது ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, கடமைக்கு பிறகுள்ள மற்றொரு கடமையாகும். தொழுவது எப்படி கடமையோ, ஜகாத் எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, அதுபோல வியாபாரம் செய்வதும் உழைப்பதும் கடமை என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் தொழுகையை நிறைவு செய்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் பரவுங்கள். வபத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கென்று விதியாக்கி இருக்கிற உங்களுடைய ஃபضல்களை, உங்களுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். இதனுடைய தஃசீரில் விளக்கம் தருகிற போது, தொழுகைக்கு பிறகு வியாபாரம் செய்வது, உழைப்பது, உழைத்து சம்பாதிப்பது கடமை என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக தருவார்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். உழைப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும், சம்பாதிப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் வذ்குருல்லாஹ கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். வியாபாரத்திலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். வியாபாரத்தையும் ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரமும் அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி எந்த முறைப்படி காட்டினார்களோ அந்த முறைப்படி இருக்க வேண்டும். வியாபாரத்திலேயும் மார்க்கம் பேணப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, நீங்கள் அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், வذ்குருல்லாஹ கஸீரா லஅல்லக்கும் துஃப்லிஹூன். உங்களுடைய வியாபாரத்தில் மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி வியாபாரம் அமைந்தால், மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அமைந்தால், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்களாக, ஜெயசீலர்களாக, வெற்றி பெற்றவர்களாக ஆகக்கூடும் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவார்.
மிக்தாத் இப்னு மாதி கரீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் அன் யஅகுல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதன் உண்ணுகிற உணவில் சிறப்பான உணவு என்பது அவன் தன் கையால் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பிடுகிற உணவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்ன நபியல்லாஹி தாவூத் கான யஅகுலு மின் அமலி யதிஹி. இதை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் கையால் உழைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். என் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஹீக்கு முன்பும் சரி வஹீக்கு பின்பும் சரி நபிகளாரிடத்திலேயும் வியாபாரம் இருந்தது. ஆட்டு மந்தைகளை மேய்த்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இருந்த இடத்திலிருந்து அடுத்தவர்களிடத்தில் பிறரிடத்தில் வேலையாட்களாக இருந்து பணியாட்களாக இருந்து கை நீட்டி சம்பாதிப்பதை விட உண்மையான சொந்த தொழிலோடு சொந்த முயற்சியோடு சொந்த வியாபாரத்தோடு ஒருவன் வாழுகிற வாழ்க்கையில் சாப்பிடுகிற பழங்கஞ்சி பிரியாணியை விட சிறந்தது. அவன் கஷ்டப்பட்டு சொந்தமாக உழைத்து சொந்த வியாபாரத்தில் வருகிற அதிலிருந்து நிம்மதியாக கஞ்சி குடித்தால் கூட அவனால் சந்தோஷமாக கஞ்சி குடிக்க முடியும். ஆனால் ஒருவருக்கு கீழ் இருந்து ஒரு முதலாளிக்கு கீழ் இருந்து பணியாளராக தொழிலாளியாக அவன் பிரியாணியே சாப்பிட்டாலும் கூட உள்மனது ஏதோ ஒன்றை உறுத்தி கொண்டே இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை பணி செய்தவர்கள், நபி. ஒரு நபிக்குண்டான கட்டளையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருந்தால் அந்த நபியினுடைய வேலை மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், தவறு செய்பவர்களை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், கெட்டவர்களை அடையாளம் காண வேண்டும், அவர்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும், அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும், அல்லாஹ்வை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், மார்க்கத்தில் கொண்டு வந்து இணைக்க வேண்டும். இதற்கு மேலாக அரசாட்சியும் இருந்தது, அந்த நாட்டையும் அவர்கள் ஆள வேண்டும், இவ்வளவும் இருந்தது. இதற்காக அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு சம்பளமும் கிடைக்கும். அந்த சம்பளம் தான் பைத்துல் மால் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அரசாங்கம் என்பது கிடையாது, பைத்துல் மால். இந்த பைத்துல் மாலில் இருந்து வருகிற சம்பளத்தை வைத்துத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆசை, எப்போதும் தன்னை பற்றி நான் எப்படி இருக்கேன், நான் என்ன செய்யறேன் அப்படின்றத மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவசியமா மக்களிடத்திலேயும் கேட்பாங்க, என்னுடைய பணியில் ஏதாவது தொய்வு இருக்கா, என் பணி கரெக்டா இருக்கா அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற வளமை உள்ளவர்களாம். அப்படி கேட்கும் போது மக்கள் அவர்களுக்கு சொல்லுவாங்க, ஏன் உங்கள்ட்ட என்ன கஷ்டத்தை கண்டோம், நீங்க மாஷா அல்லாஹ் சூப்பரா ஆட்சி பண்றீங்க, நீங்க அழகா பண்றீங்க, நீங்க அழகா செய்றீங்க, இப்படித்தான் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. சுத்தி இருந்தவங்க யாருமே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆட்சியை குறை சொல்லல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஹிதுமத்தை அந்த தீன் பணியை யாருமே குறை சொல்லல, எல்லாமே சூப்பர், நீங்க நல்லா செய்றீங்க, நீங்க அழகா செய்றீங்க, உங்களை விட்டா யார் இது மாதிரி செய்ய முடியும் என்றுதான் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சோதித்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே அலா சூரத்தி ஆதமியின் ஒரு மனித உருவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுப்பி வைத்தார். இவர்கள் மாறு வேடம் பூண்டு, ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட எல்லாமே கரெக்டா, மூஞ்சுக்கு முன்னாடி குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்போம்ல, அதான் பெரிய குறை. மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிட்டாவது அல்ஹம்துலில்லாஹ், அவர் குறை இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பின்னாடியே சொல்லி சொல்லி அதனால தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூஞ்சுக்கு முன்னாடி நாம தான் அரசர், நாம தான் நபின்னு தெரிஞ்சா நம்மள்டே வந்து நீங்க எல்லாம் இப்படி தப்பு செய்றீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முன் வர மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால மாறு வேடம் போண்டு மாறு வேடத்துல வர்றாங்க மக்கள்கிட்ட குறை கேட்கறதுக்காக. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ஃபத்தா மா தகுலு ஃபீ தாவூத், இளைஞரே தாவூதை பத்தி, இந்த நாட்டை ஆளுகிற தாவூதை பத்தி, நபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மனித உருவில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நிஅமல் அப்து, அவர் நல்ல மனுஷன், நல்ல தொழுகையாளி, நல்ல வணக்கசாலி, நாட்டை நல்ல கட்டி ஆள்றாரு, நல்ல அரசாங்கம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறாரு, நல்ல மனுஷன், அவரை குறை சொல்ல முடியாது.
கைர அன்ன ஃபீஹி ஹஸ்லத்தன், ஆனா அவர்கிட்ட ஒரு குறை இருக்கிறது, அவர்த்தையும் ஒரு குறை இருக்கு. ஃபகால வமாஹிய, சந்தோஷம் இவருக்கு தாங்கவே முடியல. இதுவரைக்கும் யாருமே கை நீட்டி குறை சொன்னதே கிடையாது. இருக்கிறவங்க எல்லாமே உங்களை விட்டு ஆள் யாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா ஒருவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைய சொல்ல முன் வர்றாரு அப்படின்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நிம்மதி. அப்படி என்ன குறை என்கிட்ட கண்டீங்க, என்கிட்ட என்ன குறை இருக்கு என்று கேட்டார். யாக்குலு மின் பைத்தி மாலில் முஸ்லிமீன், நீங்க பைத்துல் மால்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, பைத்துல் மால்ல இருந்து வரக்கூடிய சம்பளத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. வமா ஃபில் இபாதி அஹப்ப இலல்லாஹி மின் அப்தின் யாக்குலு மின் கத்தி யதிஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாட்ட சாப்பாட்டிலேயே உயர்தரமான சாப்பாடு ஒரு மனிதன் தன் கையால் உழைத்து சாப்பிடுகிற சாப்பாடுதான். அதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு குறையல்ல, இதுல உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனாலும் இதை விட பெஸ்ட், இதை விட நல்லது என்னன்னா உங்களுக்கு ஒரு வியாபாரம்னு ஒண்ணு இருக்கணும், அதிலிருந்து நீங்க சாப்பிடணும், அதுதான் நல்லது என்று அவர் சுட்டி காட்டுறார். ஃபஆத இலா மிஹ்ராபிஹி பாக்கியன் முத்தல்லதிஅன் யகூல், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப பணிந்தவர்களாக அழுதவர்களாக, அடடா இந்த குறையை நம்மள்ட்ட யாரும் இது வரைக்கும் சொல்லி காட்டலையே என்று அழுதவர்களாக நேர மெஹராபுக்கு வந்தாங்க, தொழுதாங்க, அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. யா ரப்பி அல்லிம்னி சுன்னத்தன் அஅமிலுஹா பியதிஹா தக்னீனி பிஹா அன் மாலில் முஸ்லிமீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு தொழிலை நீ கற்றுக் கொடு, எனக்கு ஒரு வியாபாரத்தை நீ கற்றுக் கொடு. அது எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த வியாபாரத்தை கொண்டு, அந்த தொழிலை கொண்டு என் கையால் நான் சம்பாதித்து உண்ண வேண்டும். முஸ்லிம்களுடைய சொத்திலிருந்து, முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுடைய பணத்திலிருந்து நான் 5 பைசா தொடக்கூடாது. நான் அதிலிருந்து தேவையற்றவனாக இருக்கணும், அதை எதிர்பார்த்து இருக்க கூடாது, அது எனக்கு தேவையில்லை. நான் என்னுடைய சொந்த முயற்சியை கஷ்டப்பட்டு உழைச்சி, நான் கஷ்டப்படணும், நான் கையால உழைக்கணும், உழைச்சி நான் அதிலிருந்து சாப்பிடணும். அது மாதிரி ஒரு தொழிலை அல்லாஹ் எனக்கு நீ கற்றுக் கொடு என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்லல, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது உனக்கு தேவையில்லாத வேலை, பேசாம அல்லாஹ் தொழுவச்சமா சம்பளம் வாங்கணுமா, வீட்டுக்கு போனோமா, நிம்மதியா இருந்தோமான்னு போய் வேலையை பாரு அப்படி சொல்லி கொடுக்கல. என்னதான் இருந்தாலும், எப்படித்தான் இருந்தாலும் ஒரு பைத்துல் மாலில் இருந்து பணத்தை பெறுகிற போது 1000 பேர் 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால உங்களுக்கு தகுதி என்ன தெரியுமா? ஒரு உழைப்பு இருக்கணும், உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும், இதை நீங்க ஹிதுமத்தா செய்யணும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபஅல்லமஹுல்லாஹு சுன்னத்தத் துரூகி, அல்லாஹ் கேடயங்களை உருவாக்கக்கூடிய, இரும்பு கேடயங்களை போர்க்களத்துல உருவாக்கக்கூடிய இரும்பு கேடயங்களை உருவாக்குற கலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தார். وَأَلَانَ لَهُ الْحَدِيدَ حَتَّى كَانَ فِي يَدِهِ بِمَنْزِلَةِ الْأَجِينِ, இரும்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி அவங்களுக்கு மாற்றி கொடுத்தான் அப்படின்னா, நாம எப்படி மாவு பிணைறோமோ, மாவை பிணைஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு பரோட்டா வேணா ரவுண்டா போடுறோம், சம்சா வேணா முக்கோணமா போடுறோம், என்னென்ன மாதிரி எல்லாம் மாத்திக்கிறோம், எப்படியெல்லாம் அந்த மாவு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் மாத்த முடியுது. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரும்ப மாவு மாதிரி ஆக்கி கொடுத்தான். ஒரு இரும்ப அவங்க பட்டறையில போட்டு உருக்கி எடுத்தா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம், எந்த மாடலையும் உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வகான இதா தஃபர்ரக மினல் கலா வ ஹவாயிஜி அஹ்லிஹி அமில தரஅன் ஃபபாஅஹா வ ஆஷ ஹுவ வ இயாலுஹு பிஸமனிஹா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகு தங்களுடைய ஹிதுமாத்துகளை செய்வார்கள், தங்களுடைய பணிகளை செய்வார்கள், வீட்டு வேலைகளை முடிப்பார்கள். அனைத்தையும் முடித்த பிறகு இதற்கென்றே தனியாக அமர்ந்து இந்த கேடயத்தை செய்வார்கள், இதை விற்பார்கள், இதை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தில் உண்பார்கள், சாப்பிடுவார்கள். அவுரங்கசீப் பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலேயும் கூட பைத்துல் மாலில் இருந்து 5 பைசாவை எடுக்கக்கூடாது என்கிற உறுதியோடு தொப்பி, நூல் தொப்பி தைப்பாங்களாம். நூல் தொப்பியை தன்னுடைய கையால தச்சு அதை வித்து அதிலிருந்து வர்ற காசுலதான் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்தார்கள், சாப்பிட்டார்கள். இது உழைப்பினுடைய உயர்வை காட்டக்கூடிய வார்த்தை.
ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இபாதத்து அவசியமோ, தொழுகையும் மற்ற வணக்கங்களும் அவசியமோ, அதே அளவுக்கு கைத்தொழிலும் அவசியம், வியாபாரமும் அவசியம். தன்னுடைய கையால் உழைத்து உண்பது அவசியம். தன்னுடைய கையை எதிர்பார்த்து நிற்பது மோசமான செயல். அதனால் நிம்மதியான வருமானம் வந்தாலும் சரி, நிம்மதியான சம்பாத்தியம் வந்தாலும் சரி, நிம்மதியான உணவுகள் அருந்த முடிந்தாலும் சரி, அது குறைதான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதே சமயம் அதற்கென்று சில நடைமுறைகளை மார்க்கம் சொல்லி தந்தது. இப்படித்தான் வியாபாரம் பண்ணணும், இப்படித்தான் செய்யணும். நம்முடைய வயிற்றுக்குள் போகிற ஒரு கவலை உணவாக இருந்தாலும் சரி, அது ஹலாலான முறையில் வந்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஹராமான வழியில் வந்த கவலமாக உணவாக இருந்து விடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருந்த நேரம், இது மர்ர அலைஹிம் ஆராபியுன் ஷாப்புன் ஜலிதுன் ஃபகால அபூபக்கர் வ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வைஹு லவ் கான ஷபாபுஹு வ குவ்வத்துஹு ஃபீ சபீலில்லாஹ் கான அஅலமுல் அஜ்ர். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் சஹாபாக்கள் நபிகளாரோடு அமர்ந்திருந்த சமயம், வாட்டசாட்டமான ஒரு வாலிபன் அந்த இடத்தை கடந்து சென்றார். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் சொன்னாங்களாம், வைஹு, நாசமா போனவனே, லவ் கான ஷபாபுஹு வ குவ்வத்துஹு ஃபீ சபீலில்லாஹ், இவனுடைய ஆரோக்கியத்தையும் இவனுடைய இந்த திரகாத்திரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் இவன் செலவு செய்திருந்தால் கான ஆலமுல் அஜர், இவனுக்கு பெரும் பெரும் கூலிகள் கிடைச்சிருக்குமே அப்படின்னு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வை முன்வைத்து அந்த வாலிபனை பார்த்து பேசினாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, இன் கான யஸ்அலா அபவைனி கபீரைனி லியுஈனஹுமா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அவனை போய் திட்டுறீங்க? ஏன் அவன் என்ன செய்யறது இல்ல? இல்ல யார சொல்லலாம், அவன் பாட்டுல சம்பாதிக்கிறான், திங்கிறான், அப்படியேதான் இருக்கிறானே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து அவன் இதுக்கோ போர்க்களத்துக்கோ மற்றதுக்கோ வர்றதே கிடையாது. அவன் உண்டு, அவன் குடும்பம் உண்டு, சோறு உண்டு, வியாபாரம் உண்டு, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் ஃபர்வான கடமைகளை நிறைவேற்றி விட்டு, இன்கான யஸ்ஆலா அபவைனி கபீரைனி, தன்னுடைய பெற்றோர்களை, வயதான பெற்றோர்களை, லியுஈனஹுமா, அவர்கள் யாரிடத்திலேயும் கையேந்தி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக, தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோருக்காக இவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வியாபாரம் செய்பவனையானால் ஃபஹு ஃபீ சபீலில்லாஹ், அவன் வியாபாரம் செய்வதற்கு பேரு அல்லாஹ்வுடைய பாதை தான். அதான் ஃபீ சபீலில்லாஹ், அவன் செய்கிற மிக உயர்தரமான அல்லாஹ்வுடைய வேலை அதான், அல்லாஹ்வுடைய பாதை அதுதான். வஇன் கான யஸ்ஆ அலா அவுலாதிஹி ஸிகாரி ஃபஹு ஃபீ சபீலில்லாஹ், என் பிள்ளைக்கு ஸ்கூல் திறக்க போறாங்க, ஃபீஸ் கட்டணும், அப்படிலாம் யார்கிட்ட எவனும் போய் கையேந்தாமல் இருப்பதற்காக, தன்னுடைய சின்ன குழந்தைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதோடு மற்ற நேரங்களில் ஜிஹாதுக்கு வரல, ரசூலுல்லாஹ்வோட போர்க்களத்துக்கு வரல, ஆனா தன்னுடைய சின்ன பிள்ளைகள் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி விடக் கூடாது என்பதற்காக, அடுத்தவன்ட்டு போய் நின்று விடக் கூடாது என்பதற்காக இவன் சம்பாதிப்பானேயானால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய பாதை. وَإِنْ كَانَ يَسْعَى عَلَى نَفْسِهِ لِيَسْتَغْنِيَ عَنِ النَّاسِ فَهُوَ فِي سَبِيلِ اللَّهِ, தான் தன்னுடைய வசதிக்காக, தான் சாப்பிடுறதுக்காக, தான் யாரிடத்திலேயும் கையேந்தி விடக் கூடாது என்பதற்காக ஒருவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானேயானால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பாதைதான். وَإِنْ كَانَ يَسْعَى رِيَاءً وَسُمْعَةً فَهُوَ فِي سَبِيلِ الشَّيْطَانِ, ஒருவன் பெருமைக்காக வியாபாரம் செய்வானேயானால், ஒருவன் அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவன் வியாபாரம் செய்வான், இன்னும் அதிகம் தேடணும் என்பதற்காக வியாபாரம் செய்வானேயானால் ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான், அதுதான் ஷைத்தானுடைய வழி. இல்லையானால் இவன் செய்கிற வியாபாரமும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைதான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிற ஹதீஸில் சொல்கிறார்கள், மன் தலப துன்யா ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான், உழைக்கிறான், எதுக்காக? ஹலாலான முறையில் உழைக்கிறான், ஹராமான வழியை தேர்ந்தெடுக்கல. இரண்டாவது நிபந்தனை இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது, பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறான். வஸயன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறார். வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி,
பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்காக அல்லது ஏழைகளுக்காக கொடுக்கணும் என்பதற்காக உழைக்கிறான். 4 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹலாலானதாக அந்த வியாபாரம் இருக்கணும், அடுத்தவர்களிடத்தில் கையேந்த கூடாது என்பதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும், தன்னுடைய அக்கம் பக்கத்தாரை அனுசரிக்கணும் என்பதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும். இப்படி ஒரு வியாபாரி வியாபாரம் செய்தால் பஅஸஹுல்லாஹு யௌமல் கியாமா வ வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்துல் பத்ரி, அவருடைய முகம் பௌர்ணமி நிலவை போல. பௌர்ணமி தானே, அமாவாசை இல்ல, அமாவாசையில கண்ணங்கரேன்னு இருக்கும், பௌர்ணமியில முழு நிலவு இருக்கும். முழு நிலவு எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதுபோல நாளை மறுமையில் இந்த வியாபாரி, யார் இவரு? கடமையை செய்தவர், தொழுதார், நோன்பு வச்சார், ஹஜ் செஞ்சார், கடமைகளை நிறைவேற்றினார், கடமைகளை தாண்டி தன்னுடைய உழைப்பில் கவனம் செலுத்தினார், உழைப்பில் கவனமாக இருந்தார், யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக உழைத்தார், ஹலாலான விதத்தில் ஹராமை தொடாமல் உழைத்தார் என்றால் நாளை மறுமையில் அவர் பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசித்த முகத்தோடு நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார். இதுக்கு நேர் மாற்றமாக மன் தலபத் துன்யா, இந்த உலகத்தை ஒருவன் தேடுகிறான், சம்பாதிக்கிறான், காசு சேர்க்கிறான். எந்த விதத்தில்? ஹலாலன், ஹராமாலா இல்ல, ஹலாலத்தான் சம்பாதிக்கிறான். அப்ப ஹராமான சம்பாதிச்சா எப்படின்னு யோசிச்சுக்கீங்க. ஹலாலா சம்பாதிக்கிறான், ஆனா முகாசிரன், பெருமை அடிக்கிற, பெருமைக்காக சம்பாதிக்கிறான், தேவைக்காக, அவசியத்துக்காக, அடுத்தவங்களுக்காக, அப்ப அதுக்காக சம்பாதிக்கிற. இவனுடைய சம்பாத்தியம் அப்படி தேவையில்லை. இவருடைய சம்பாத்தியம் எதுக்குன்னா பெருமைக்காக. முஃபாகிரன் முராஇயன் லக்கியல்லாஹ் தஆலா யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கல்பான். இவன் என்னதான் வியாபாரம் செஞ்சாலும், இவனுடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் கூட நாளை மறுமை இவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் இவன் மீது கோபமாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த அளவு உழைப்பு அவசியமானது, ஒரு கடமையிலும் ஒரு கடமையானது. இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல ஐ யஜிஃப இர்குஹு. ஒரு வேலைக்காரருக்கு, ஒரு தொழிலாளிக்கு அவருடைய வியர்வை காயும் முன்பதாக அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கூலியில ஏமாத்தினா, நம்ம கூலியில ஏமாற்றினால் என்ன நடக்கும்? ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை, அவனுக்கு உண்டான கூலி கொடுக்கப்படணும். அவனுடைய கூலிய சரியாக நம்ம கொடுக்கல, அவனுக்கு என்ன தகுதியோ தகுதியான கூலி நம்ம கொடுக்கல, என்ன நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு தஆலா, ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஸலாத்தத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா. 4 விஷயங்களுக்காக நாளைக்கு வாதாடக்கூடிய வாதியாக நானே நிற்பேன். அந்த மனுஷனுக்கு பதிலா நானே வழக்கு தொடுத்து நானே வாதாடுவேன். ஏன் நீ இதை செய்யல அப்படின்னு நான் தான் உனக்கு எதிராக வாதாட போறது யாரு? அல்லாஹ். 3 விஷயத்திற்காக நானே வாதாடுவேன். என்னெல்லாம்? ரஜுலுன் ஆதாபி சும்ம கதர், ஒரு மனிதனுக்கு கொடுப்பதை கொடுத்து விட்டு பிறகு ஏமாற்றினால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தானே முன்வந்து அந்த மனிதனுக்காக வாதாடுவார். யாரு ஏமாற்றினாரோ அவரிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாதாடுகிறார். அல்லாஹ்ட்ட வாதிட்டு ஜெயிக்க முடியுமா? நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். 2வது மனிதனை அல்லாஹ் சொல்கிறார்கள், வ ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு. இப்படி சில பேருக்கு பழக்கம் இருக்கும். ஒருத்தரை என்னுடைய அடிமையா வச்சிருக்கிறான்னு வச்சுக்கீங்க, இந்த அடிமை சம்பாதிக்கக்கூடிய எல்லா சம்பாத்தியமும் எஜமானனுக்கு தான் சொந்தம், இவனுக்கு தான் வந்து சேரும். இவன் விருப்பப்பட்ட அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம், அந்த அடிமைக்கு ஏதாவது கொடுக்கலாம். மற்றபடி அந்த அடிமைக்கு சம்பாதிக்கிற எல்லாமும் முழுவதுமாக இந்த எஜமானனுக்கு தான் சொந்தம். சரி, எது வரைக்கும்? இவன்ட்ட அடிமையா இருக்கிற வரைக்கும். இவனை ஹுர்ராக்கிட்டான், இவனை சுதந்திரமாக்கிட்டான், அல்லது அடுத்தவனுக்கு வித்துட்டான். அடுத்தவனுக்கு வித்த பிறகு அவனுடைய 5 பைசா கூட இவனுக்கு ஹலால் கிடையாது. ஆனா விக்கிறது வித்துட்டு அடுத்தவன் கைக்கு இவன் போன பின்னாடியும் கூட இவன் பேரை சொல்லியே திண்டுட்டு இருப்பான்ல அவன். சில பேர் அப்படி இருப்பாங்க, இவனுக்கு என்ன சேரணுமோ அதெல்லாம் வாங்குறது, அதெல்லாம் வாங்கி இவனே திங்கிறது.
அப்ப யாருக்கு சேர வேண்டிய கடமையானவனுக்கு கொடுக்காமல் அதை ஏமாற்றி ஒருவன் ஒரு ஹுர்ரு அடிமை, நம்மளுடைய அடிமை இல்ல, அவன் போயிட்டான். இப்ப அது யாருக்கு சேரணும்? அவனை யாரு காசு கொடுத்து வாங்கி இருக்கிறானோ அந்த எஜமானனுக்கு போய் சேரணும். அந்த எஜமானனுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை இவன் அபகரித்துக் கொள்கிற போது இவன் போய் அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டியது இல்ல, யா அல்லாஹ் என் பேரை சொல்லி இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வேணாம். அல்லாஹ்வே தானாக முன்வந்து, சில வழக்குகள் பார்த்திருக்கோம்ல, ரொம்ப முக்கியமான வழக்குகளா இருந்தா கோர்ட்டே முன் வந்து வழக்கு தொடுக்கும். யாருமே வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. இது முக்கியமான வழக்கு என்பதால் யாரும் வழக்கு தொடுக்கலனாலும் கூட கோர்ட்டே முன் வந்து இதன் மீது, இந்த குற்றத்தின் மீது கோர்ட் வழக்கு தொடுக்கும். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், இந்த 3 மனிதர்களுக்காக நானே வழக்காடுவேன். அவங்க எல்லாம் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல, நானே வழக்காடுவேன். 2வது மனிதன், 3வது மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுக்தீஹி அஜ்ரஹு. ஒருத்தனை கூலிக்கு சொல்லி கூட்டு வரோம், இது அதிகமா நடக்குது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். கூட்டு வரும்போதே அவன் சொல்லிடுவான், ஏங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலி, சரி வா, கூட்டு வந்துடுறது. கூட்டு வந்து வேலையும் வாங்கிடுறது. வேலை முடிஞ்ச பிறகு நீ வேலை செஞ்சுட்ட, எல்லாம் ஓகே தான், ஆனா கரெக்டா செய்யல, பினிஷிங் சரியில்லை, பினிஷிங் சரியில்லை, கரெக்டா செய்யல, அதுக்கு என்ன தண்டனை? 200 ரூபாய் குறைச்சிட்டு உனக்கு 800 ரூபாய் தான் புடி, 1000 ரூபாய் தரமாட்டேன். இஸ்தஜர அஜீரன், நீங்க ஒரு கூலி அவன்கிட்ட பேசிடுவீங்க, ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அந்த கூலிக்குண்டான வேலையை நீ வாங்கிடுவீங்க. வாங்கி முடிச்சிட்டு வலம் யுக்தீஹி அஜ்ரஹு, அவனுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அந்த கூலியை கொடுக்காமல் ஏமாற்றினால் அப்போதும் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்வே. இதுல இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா, இந்த 3 மனிதரையும் நபி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லும் போது இவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இருக்கணும்னு சொல்லல, மனுஷன் தான் சொல்லியிருக்கான். ரஜுலுன், ஒரு முஃமினை ஏமாற்றுவதல்ல, ஒரு மனிதனை ஏமாற்றினால், மனிதாபிமானத்துக்கு எதிராக நடந்து கொண்டால், இந்த விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வது, நானே அந்த மனிதர்களுக்காக வாதாடுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வது. அதனால்தான் உழைப்பாளர் தினம் அப்படின்லாம் ஒரு நாள் கொண்டாடிட்டு மே 1லயோ மே 5லயோ ஏதாவது நாளை முன்வாக்கி அந்த சமயத்துல மட்டும் உழைப்பாளர்கள் பத்தி பேசிட்டு அதோட உழைப்பாளர் வந்துடும். ஒரு முதலாளிக்கு மேல ஒரு தொழிலாளி வளர்ந்துட்டா எந்த முதலாளிக்காவது பொறுக்குமா? இவன் என்ன அப்படி ஆயிட்டான், என்ன இப்படி ஆயிட்டான், இந்த நச்சரிப்பு இருக்க கூடாது. நம்மள மாதிரி அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எந்த அளவுக்கு நாம அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நல்லாக்கி தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உழைப்பாளர்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. நம்முடைய கையிலிருந்து உழைத்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இறுதி மூச்சு வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய கைகளை கொடுக்கும் கரங்களாக ஆக்குவானாக. யாரிடத்திலேயும் எந்த நிலையிலும் ஏந்தும் கரங்களாக ஆக்காதிருப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.